Hi, hello friends. நீங்கள் பார்த்துட்டு இருக்கு சவனஸ்தம்லா சேனல் என்பிஎஸ் சேகர். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்கும் போது வாட்ஸ்அப் சர்வீஸ் வீடியோ எப்படி நம்ம கைன்மாஸில் ரெடி பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பலாம் ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கைன்மாஸ்டர் ஆப்பை வந்து டெவலப் பண்ண வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கைன்மாஸ்டரோட ப்ரௌசர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப்பை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆக்ஸ்பெக்ட் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16:9 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா மீடியா ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலரை வந்து செட் பண்ணிக்கோங்க. இவன் பிளாக் கலரை வந்து செட் பண்ணிக்கிறேன். அதாவது டைம்லைனில் வந்து 30 செகண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிக் பண்ணி விட்டுறேன். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு மீடியா ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவில் வந்து வீடியோ லேயரை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வீடியோ லேயரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு நமக்கு இதுக்குண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆப்ஷன் பக்கத்தில் வந்து ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பிளிட் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபில் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணோன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதே லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ வந்து பிஎன்ஜி இமேஜை வந்து ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணணும். இப்போ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆட் ஆகிட்டு இந்தமாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து மூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அந்த பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓகே இப்போ ரைட்டாக இருக்குது. ஓகே இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதே லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜை வந்து இமேஜை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து மூவ் பண்ணிக்கோங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஓகே இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே இப்போ ரைட்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டைம்லைனில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுறேன். இப்போ அதே இமேஜை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஃப்ளாட்டிங் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஃப்ளாட்டிங் இந்த அங்கே பாருக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டிங் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அனிமேஷன் தெரியும். இல்லைனா வந்து ஃப்ளிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த அனிமேஷனும் வச்சுக்கலாம். ஓகே நான் ஃப்ளாட்டிங்கை வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து டைம்லைனில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுறேன். இப்போ டிக் பண்ணி விட்டு எல்லாத்தையும் ஃப்ரண்ட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எப்படி நம்ம வந்து சாங் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆடியோ வந்து இதில் வந்து ஆட் ஆகிடும். இந்த வீடியோவை நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ரீசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p 720 இதில் வந்து ரீசொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ரீசொல்யூஷன் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 30 வச்சுக்கோங்க. 30க்கு மேலே இல்லை. பிட் ரேட் பார்த்தீங்கன்னா ஹையில் வச்சுன்னா லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வீடியோ வந்து ரெண்டரிங் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகும் உங்களுக்கு வந்து. இப்போ நான் லோவில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். பேக் வந்துடுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு உடனுக்குற நோட்டிஃபிகேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கிரேசன் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.